பேரன்புக்குரிய மாணவ செல்வங்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திணையியல் கோட்பாட்டில் இலக்கியம். கொஞ்சம் புதிய தலைப்பாக தான் இருக்கும். ஏன்னா திணையியல் அப்படிங்கிறதே ஒரு புது தலைப்பு தான். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கும், ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். திணை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக நீங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு 5 திணைகள்லாம் படிச்சிருப்போம். அப்படி வழக்கமாக நம்ம நேரடியாக பொருள் கொள்கின்ற அந்த திணை என்பதை விட ஒரு நுட்பமான பொருள் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சுற்றுச்சூழல், சூழல் அப்படின்லாம் நிறையா பேசுகிறோம். இப்போ இது சூழலியல் அப்படின்ற சொல்லி இப்போ பரவலாக பயன்பாட்டில் இருக்குது. ஒரு 20-30 ஆண்டுகளாக மேற்கத்திய உலகத்தில் பேசப்பட்ட அந்த ஒரு சொல்லாடல் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. முன்பாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பமாக, அறிவியல் கூற்றாக தான் இந்த சூழலியல் அப்படிங்கிற அந்த துறை வந்து இருந்தது. இன்று அது சமூக ஒரு அரங்கத்தில், சமூகவியல் அரங்கத்தில், சோசியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த சமூகவியல் அரங்கத்திலையும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு சொல்லாடலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் சொல்கிறோம், கிளைமேட் சேஞ்ச், பருவம் தவறி மழை பெய்கிறது, பூமி வெப்பமாகிறது, இப்படி பல சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிறோம். காடுகள், மலைகள், ஆறுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பல சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். அதனுடைய விளைவாக இன்று சமூகவியல் துறையில் ஒரு முக்கியமான சொல்லாடலாக இந்த திணையியல் அப்படிங்கிற சொல் வருது. எப்படி இந்த திணையியல் அப்படிங்கிற சொல்லை நாம் இங்கே உருவாக்குறோம் அல்லது அதை புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த சொல் வந்து நம்ம உண்டாக்குனதில்லை, தொல்காப்பியத்திலேருந்தே இந்த சொல் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இது ஒரு புதிய பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஆங்கிலத்தில் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதும் ஈக்காலஜி அப்படிங்கிறதும் 2 சொல் பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்விரான்மெண்ட் அல்லது என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சூழல் அறிவியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஈக்காலஜி அப்படிங்கிறதையும் நம்ம சூழலியல் அப்படி தான் பயன்படுத்துகிறோம். அதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. இந்த ஈக்கோ அப்படிங்கிற சொல் ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆங்கில சொல். அந்த ஈக்கோ அப்படிங்கிறதுக்கு ஐகாஸ் அப்படிங்கிற அதனுடைய லத்தீன் சொல். கிரேக்கத்தில், லத்தீன்லையும் அது கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் பயன்படுத்தப்படுது. அதற்கு டொல்லிங் பிளேஸ், வாழும் இடம் அப்படின்ற பொருள். அப்போ அந்த ஐகாஸ் அப்படிங்கிற அந்த சொல் ஈக்கானமி என்று சொல்லக்கூடிய, எக்கானமின்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளியலில் பொருளாதாரம் சொல்கிற மாதிரி, அதுக்கும் அது வேறு சொல்லு தான். வாழும் இடத்தை பற்றியான அறிவியல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய பொருள் விரிவாக பயன்படுத்தப்பட்டது. ஹென் கோப்லிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்த பிறகு அந்த ஹெக்கல் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் அதை விரிவாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு சூழலுக்கும் ஒரு உயிரினத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுற்றுச்சூழலுக்கும் அந்த உயிரினத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஈக்கோ. அதை பற்றியான படிப்பு ஈக்காலஜி. இது அப்படியே நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா திணை அப்படிங்கிற சொல்லுக்கு வாழுமிடம், குடி, குலம், உறவு முறை, இப்படி வந்து ஒரு 6லேருந்து 7 வகையான பொருள் கொண்ட ஒரு சொல்லாக இந்த சொல் முன்னாடியே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே அந்த சொல்லை நம்ம வந்து ஈக்காலஜி அப்படிங்கிறதுக்கு திணையியல் அல்லது திணைமவியல் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இதுதான் அதனுடைய சின்ன பின்னணி. சரி, இப்போ வந்து இலக்கிய கோட்பாட்டுக்குள்ளே எப்படி இதை கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கடினமான ஒரு துறை தான். ஏன் அப்படின்னா கோட்பாடுனாலே கொஞ்சம் நமக்கு தலைவலிக்கும். ஃபிலாசபி, மெய்யியல், தத்துவம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் தூக்கம் வரும். அப்புறம் கோட்பாடு, கருத்தாக்கம் அப்படின்னு நமக்கு நிறையா குழப்பங்களும் கொஞ்சம் சிரமங்களும் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சு கொள்ள நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஒத்துழைங்க. மற்ற இங்கே கூட பேசக்கூடிய அறிஞர்களெல்லாம் வேறு துறை சார்ந்தனால கொஞ்சம் சிரமம் குறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கொஞ்சம் கடினமான தலைப்பு தான். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கருத்து என்பது ஒரு கருத்தாக்கம், கான்செப்ட்னு சொல்கிறோம். அந்த கருத்து என்பது அது கொஞ்சம் விரிவு செய்யப்பட்டு அதுக்கு சில சாரங்களெல்லாம் சேர்க்கப்பட்டு அது வந்து ஒரு பிரின்சிபல், அதாவது நெறியியலாக மாற்றம் பெறும். அந்த நெறியியல் சொல்கிறோம் இல்லையா, பிரின்சிபல்ஸ் சொல்கிறோம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு அது ஒழுங்குமுறை செய்யப்பட்டு அதை ஒரு தியரியாக மாற்றுவாங்க. அதாவது அது ஒரு கோட்பாடாக மாறும்.
அந்த நெறியியல் அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, பிரின்சிபல், அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு அது வந்து ஒரு 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 தியரியாக, கோட்பாடாக மாறப்பட்டு அந்த கோட்பாடு என்பது ஃபிலாசபியாக மாறும். அந்த மெய்யியலை அடிப்படையாக கொண்டு ஒரு 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 அமைப்போ அல்லது ஒரு இயக்கமோ தனக்கான தன்னுடைய நடைமுறையை கொண்டு போகும்போது ஒரு ஐடியாலஜியாக மாறும், ஒரு கருத்தியலாக மாறும். இப்படி தான் அந்த கோட்பாட்டினுடைய பயணம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழுக்கு வருவோம். இப்போ உலகம் முழுவதும் பல்வேறு வகையான கோட்பாடுகள் இருக்குது. இப்போ மார்க்சியம் அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்லுவோம். அதே போல் ஸ்ட்ரக்சரலிசம் சொல்லுவோம், சர்ரியலிசம் சொல்லுவோம், போஸ்ட் மாடர்னிசம், இப்படி நிறையா கோட்பாடுகள் புழக்கத்தில் இருக்குது. அது வந்து அது பற்றியான நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய மரபுக்கு வருவோம். இப்போ இந்த இலக்கியம் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்குறோம்? இலக்கியம் அப்படிங்கிறது இப்போ மொழி என்பது நம்ம ஒலிகளுடைய ஒரு கூட்டு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது மட்டுமே அப்படி தான் பார்க்குறாங்க. பொதுவாக பார்க்குறவங்க நிறையா ஒலி சவுண்ட் இருக்கு இல்லையா, ஒலி, அந்த ஒலியினுடைய ஒரு செயற்கையாக தான் மொழி இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் சேர்ந்த தொகுப்பாக தான் நம்ம வந்து ஒரு மொழியை பார்க்க முடியும். அந்த மொழியானது தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அது இலக்கியமாக மாறுது. அப்போ இலக்கியம் என்பது என்ன அப்படின்னா, இது வெறும் ஒரு சொல்லை வந்து சேர்த்து பார்க்குறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய உணர்வு இருக்குது, அதனுடைய நினைவு தொகுப்பு இருக்குது, மெமரின்னு சொல்லும் இல்லையா, நினைவு தொகுப்பு இருக்குது, அப்புறம் கற்றுக் கொடுக்கின்ற தன்மை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இலக்கியமாக வெளிப்படுது. அந்த இலக்கியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாரங்களை தொகுத்து தான் இலக்கணமாக மாற்றுறாங்க. அதுக்குள்ளே இப்போ எடுத்துக்காட்டால் நாங்கள் எங்களுடைய வேளாண்மையில் சொல்லுவோம். இப்போ ஒரு சாரமாக எப்படி அதை இலக்கணப்படுத்துகிறாங்க அல்லது கோட்பாடாக மாற்றுறாங்க அப்படின்னா, இப்போ பூச்சி விரட்டி இருக்கு இல்லையா, பூச்சியை விரட்டுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஆடாதோட கொஞ்சம் நொச்சி, கொஞ்சம் எருக்கலை, இதெல்லாம் கலந்து ஒரு இடித்து அதை சாறு எடுத்து தெளிச்சிட்டிங்கன்னா அந்த தீமை செய்கிற பூச்சிகள்லாம் போயிடும் அப்படின்னு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு இலக்கணப்படுத்துறது அல்லது கோட்பாடாக மாற்றுறது அப்படின்னா, ஆடு மாடு திங்காத இலைகள், ஒடித்தால் பால் வரக்கூடிய இலைகள், அப்புறம் வந்து கசப்பு சுவை உள்ள இலைகள் அப்படின்னு அந்த சாரத்தை கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த கோட்பாடாக மாற்றுவது. அது தியரைசேஷன் சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து இலக்கணத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மொழி, அந்த மொழியிலேருந்து ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்திலேருந்து ஒரு இலக்கணம். இது இந்த வரிசையில் நமக்கு வந்து ஒரு இலக்கணம் என்பது தோன்றுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாரமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த கோட்பாடு, இலக்கிய கோட்பாடு. அப்போ இலக்கியத்துக்குள்ளே எந்த மாதிரியான கோட்பாடு நிலவுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ திணை நான் சொன்னேன் இல்லையா, அந்த திணை பற்றி பேசும் பொழுது திணைக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தொல்காப்பியர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னா, 2 வகையான பார்வை இருக்குது. ஒன்று அகம், மற்றொன்று புறம். இப்போ உயர்திணை அகரிணை என்கின்ற ஒரு திணை பகுப்பு என்பது வேறு. ஆனால் இந்த இலக்கியத்துக்குள்ளே உள்ளே வரும்பொழுது மிக பெரிய ஒரு 2 பிரிவாக அகம் புறம் என்று 2ஆக பிரிக்கிறார். இதுக்குள்ளே இந்த முதல் கரு உரி அப்படின்னு 3 உறுப்புகள் இருக்குது. முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அப்படி 3 உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஐயும் எப்படி அகத்திலையும் புறத்திலையும் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சங்க இலக்கியத்தோட சாரம். இதை நீங்கள் உள்ளே போகும்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்த முதற் பொருளை எப்படி வந்து தொல்காப்பியர் வடிவமைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ இந்த தொல்காப்பியர் என்பவர் இந்த பூதவியல் அறிஞர். பூதவியல் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இருக்குது. இதுனா லோகாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோகாயுதம் என்பது, உலகாயுதம் என்பது வேறு, பூதவியல் என்பது. மணிமேகலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணிமேகலையில் அந்த சமய கணக்கர்தம் திறமுறைத்த காதை அப்படிலாம் 2க்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லியிருப்பாங்க. இந்த பூதவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க 5 பூதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், உலகாயுதவாதிகள் 4 பூதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய சமய இலக்கியங்களில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா பூதங்களை 4ஆக தான் பார்த்துருக்காங்க. நம்ம திணை கோட்பாட்டு அடிப்படையில் அல்லது தொல்காப்பிய மரபில் பார்த்திங்கன்னா 5 திணைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதாவது நிலம், நீர், வழி, அதே போல் வெப்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 5ஐயும், ஆகாயம் சொல்கிறோம் இல்லையா, விசும்பு, அந்த 5ஐயும் கொண்ட ஒரு தொகுப்பு தான் வந்து ஐம்பூத கோட்பாடு என்பது. அதிலிருந்து தான் தொல்காப்பியர் தன் திணை கோட்பாட்டை உருவாக்குறார். இப்போ உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு நீங்கள் பண்டைய இலக்கியங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக எகிப்து, அதே போல் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் என்ற சுமேரிய நாகரிகம், இப்படி பண்டைய நாகரிகங்களெல்லாம் நீங்கள் தேடி அங்கே இருக்கக்கூடிய பழைய நூல்கள், ரொம்ப பழமையான நூல்கள், அதே போல் வேத இலக்கியங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு தேடி பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் தோற்றுவித்தார், அல்லது ஒரு அரசனும் கடவுளும் அங்கே ஒன்று தான். நீங்கள் எகிப்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரமிடு கட்டியிருப்பாங்க.
அதில் அந்த மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்க, சடலமாக வைத்து உள்ளே வைத்த பிறகு மேலே ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க அந்த பிரமிடில். அது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த அரசன் வந்து இறைவனாக ஆகிட்டான், அந்த கடவுள்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க, இவர் போயிட்டு வருவார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இணைப்பை வச்சுருப்பாங்க. ஆக அவங்க பெரும்பாலான பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே அந்த கடவுள் என்பவர் தான் உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய தொல்காப்பிய மரபில் உலகம் என்பது ஐம்பூதங்களுடைய சேர்க்கை அப்படி தான் சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு முக்கியமான வேறுபாடு, மற்ற எல்லாத்தும் நமக்குள்ள வேறுபாடு. சரி, அப்போ அந்த ஐம்பூதங்களுடைய சேர்க்கையால் உருவாக்கப்பட்ட உலகம் என்பது இயற்கையோடு இணைந்தது. மற்ற கோட்பாடுகளுக்கும் நமக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் நான் சொல்லிக்கிட்டே வரேன். முதல் வேற்றுமை அல்லது வேறுபாடு என்ன அப்படின்னா, மற்ற கோட்பாடுகள் எல்லாம் மனிதனை மையமாக வைத்தே சிந்திக்கின்றன. ஆனால் நம்முடைய திணை கோட்பாடு என்பது இயற்கையை மையமாக வைத்து சிந்திக்கக்கூடியது. இப்போ ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, மனிதனை மட்டுமே வைத்து சிந்திக்கக்கூடியது. இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம நடந்து போகும்போது அங்கே ஒரு முள் கிடக்குது, அந்த முள்ளில் நம்ம மிதிச்சிருவோம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முள் தச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நடந்து போகும்போது நிலையில் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிலை இடிச்சிருச்சு. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போ இதை நம்மளே மையமாக வைத்தே சிந்திக்கின்ற பார்வை. ஆனால் இந்த மனித மைய பார்வை அல்லது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் அப்படிங்கிற அந்த பார்வை என்பது மேற்கத்திய சிந்தனை கோட்பாடுகள் எல்லாமே உலவுகின்ற ஒரு தன்மை. நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டால், பைபிளில் ஆதியாகமத்தில் எடுத்தால் கூட இந்த உலகம் படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக, மனிதர்கள் இறைவனுக்காக, அப்படி தான் அதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இயற்கையை மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு மரபு பழங்குடி மரபு, அதுதான் ஒரு சிறப்பானது. அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை போன்ற எங்கெல்லாம் இந்த ட்ரோபிக்கல் ரீஜன் என்று சொல்லக்கூடிய வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடிய எல்லா பழங்குடிகளுக்குமான ஒரு சிறப்புத்தன்மை. இது எப்படி வருது அப்படின்னா, இந்த ட்ரோபிக்கல் ரீஜன் என்று சொல்லக்கூடிய வெப்பமண்டல பகுதி என்பது இந்த பூமியினுடைய அந்த நிலநடுக்கோடு இருக்கு இல்லையா, அந்த நிலநடுக்கோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது 23 டிகிரி வடக்கு, 23 டிகிரி தெற்கு அந்த இருக்கக்கூடிய ஒரு பட்டையான பகுதி. இந்த பகுதியில் தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான காடுகள் இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளாக இருக்கட்டும், அதே போல் காங்கோ காடுகளாக இருக்கட்டும், அமேசான் காடுகளாக இருக்கட்டும், இந்த பூமியினுடைய நுரையீரல்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து காடுகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த வெப்பமண்டல பகுதி தான். இந்த ட்ரோப் அப்படின்னா திரும்புறது, சூரியன் வடக்க போய் தெற்க வந்து போய் வரக்கூடிய ஒரு சிறு பகுதி. இங்கே என்ன சிறப்புனா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேசுகிறாங்களா, வேற எதுவும் கனெக்ஷன் இருக்கு. உலகத்தில் 80 வகையான உயிரினங்கள் வாழக்கூடிய, 80 விழுக்காடு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வெப்பமண்டல பகுதி. இந்த பகுதியில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு 24 மணி நேர நாள் என்பது 12 மணி நேர பகல், 12 மணி நேர இரவு. இந்த இடைப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த ஒரு சிற்பமாக இருக்குது. நீங்கள் வடக்குலக நாடுகளுக்கு போனீங்கன்னா, குறிப்பாக வந்து நார்வே, ஸ்வீடன், எல்லாரும் மொபைல் வச்சுருக்கீங்க. வடக்குலக நாடுகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வடக்குலக நாடுகளுக்கு போனீங்கன்னா இரவு நேரத்தில் கூட நீங்கள் சூரியனை பார்க்கலாம், நீண்ட இரவுகளை பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு இயற்கை என்பது அவங்களுக்கு வந்து எதிராக தான் இருக்கும், அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் நம்மளை போன்ற வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இயற்கை என்பது இயல்பாக சாதகமாக இருக்கும். அதனால தான் அவன் ரெயின் கோயவே அப்படின்னு பாடுவான், நாம் மாமழை போற்றுதும் பாடுவோம். ரெண்டுக்குள்ளே வேறுபாடாக தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இந்த மாதிரியான இயற்கையோடு இணைந்த, இயற்கையை மையமாக வைத்த சிந்தனை மரபு நமக்கு. அவங்களுக்கு ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் என்று சொல்லக்கூடிய மனிதனை மையமாக வைத்த சிந்தனை ஒன்று. அடுத்ததாக இரண்டாவது வேற்றுமை என்ன அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்கு உள்ள அந்த கோட்பாட்டு அடிப்படையிலான வேறுபாடு என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே துண்டு துண்டாக பார்க்கக்கூடியவர்கள், ரிடக்ஷனிசம் என்று சொல்வார்கள். நம்முடைய பார்வை என்பது முழுமை, ஹோலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டால் அந்த கார்டீசியன் தியரி என்று ஒரு கோட்பாடு உண்டு. அது தெக்கார்த்தேயுடைய காலத்தில் தொடங்கியது. எப்படின்னா,
மைண்ட் அண்ட் பாடியை ரெண்டாக பிரிச்சுடுவார். அதாவது மனமும் உடலையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய பார்வை. இது டூயலிசம் என்ற இரட்டைத்தன்மை உள்ள பார்வை. இதை ரிடக்ஷனிசம் என்று சொல்கிறார்கள். அதாவது குறைத்து பார்ப்பது. இதை எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, மாணவர்களுக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடலில் வலை வீசுகிறோம். அந்த வலை வீசி நம்ம வலையை இழுக்கும்போது அந்த வலைக்குள்ள மீன்கள் சிக்கவில்லை என்றால், மீன்கள் கிடைக்கவில்லை என்றால் என்ன முடிவு எழுதுறோம் அப்படின்னா, இந்த கடலில் மீன்களே இல்லை அப்படின்னு எழுதிடுவோம். இதுதான் இந்த ரிடக்ஷனிசத்துக்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. உண்மையிலே கடலில் மீன் இருக்குது, ஆனால் நீங்கள் போட்ட வலையில் அது சிக்கலை. அதான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சில பேராமீட்டர்ஸை, சில வரைமுறைகளை வைத்துக்கொண்டு அதை இருக்கக்கூடிய தன்மை அதனுடைய. சரி, எப்பவுமே லேட்டாக வந்தாலும் லேட்டாக நம்ம கல்லூரியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிற வணிகவியல் துறையை தான் நாங்கள் கண்ணுக்கு ஒரு டாக்டர், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் ஒரு டாக்டர், இப்படி பிரித்து இது நல்லா கேட்டுங்க. எல்லாரும் போட்டி தேர்வில் பாஸ் பண்ணி. அப்போ ரெண்டு சொல்லிட்டேன். ஒன்று மனித மையப்பார்வை, இல்லை இந்த மாற்றிய இயற்கை மையப்பார்வை. அப்புறம் தனித்தனித்தன்மையாக துண்டாக பார்க்கக்கூடிய இருக்கிற அமிர்தம் சுரக்க வர்ற முழுமை பார்வை. இந்த ரெண்டு யாராலையும் அழிக்க முடியாத செல்வம். முக்கியமான 4 தூண்களை, பொது அறிவு தூண்கள் என்ன? முதல்ல இந்த உறவாண்மை சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப். அதாவது எல்லா உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டு தான் எல்லாமே தோற்றுவிக்கப்படுது. இப்போ ஒரு இலக்கியம் படைக்கப்படுது, சென்னையில இருந்து கருப்பொருள் உரிப்பொருள் மூன்றும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த நிலமும் பொழுதும், டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் ஒரு இலக்கியத்தை நீங்கள் படைக்கவே முடியாது. அது ஒரு முழுமை பெற்ற இலக்கியமாக இருக்காது. நீங்கள் சங்க இலக்கியம் முழுவதும் அது முக்கியமாக காணப்படும். அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த கருப்பொருள். பார்த்தீங்கன்னா கருப்பொருள் தான் தெய்வம் வருது, முதல் பொருளை வரல. அதுதான் சிந்தனை மரபுகளுக்குள்ள முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்ல. முதல் பொருள் என்பது தெய்வம் உணாவே மாமறை செய்தியாளர் தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, தெய்வத்தை கருப்பொருளை கொண்டாந்து வைக்குது. இப்ப தெய்வத்தை கூட கவனிச்சீங்கன்னா, தெய்வம் என்கிற ஒரு வகையான இமேஜ் இல்லை. அது வந்து ஒரு சாரமான ஒரு எனர்ஜி சோர்ஸ், ஆற்றல் மூலம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அது அப்போ அங்கே சொல்லக்கூடிய கருப்பொருள்கள். அதுக்கு அடுத்தாற் போல முக்கியமான பிரிவு என்பது இந்த உரிப்பொருள். மற்ற சிந்தனையிலிருந்து இது கொஞ்சம் மாறுபட்ட தன்மை என்னென்னா, மனிதர்களுடைய எமோஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை தான் உரிப்பொருள். இப்படி ஒரு 3 வகையான அடுக்குகள். இது ஒன்றோடு ஒன்று எப்படி வந்து உறவு கொள்கின்றன, ஒன்றோடு ஒன்று எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமானது. அதுதான் அந்த அடிப்படையில் தான் ஒரு இலக்கியம் வெளிப்படுது, ஒரு படைப்பு வெளிப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இலக்கியமாக இருக்கலாம், அது ஒரு அறிவியலாக இருக்கலாம், அல்லது ஒரு கலையாக இருக்கலாம். ஒன்று ஒரு வகையில் வெளிப்படுது. டிஜிட்டல் இந்தியாவில் வந்து மொபைல் எதுவுமே இருக்காதுன்னா உயிர்மை நேயம். இரண்டாவது அடுக்கு அதிகாரி வந்தாலும் ஐஏஎஸ் ஆபீசருக்கு இருக்கிற மரியாதை பல தன்மை. இந்த பன்மயம் என்பது ஒரு சாராம்சம். இலக்கியம் முழுவதும் வெளிப்படும். சங்க இலக்கியம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சரி, இது முழுவதும் வெளிப்படும். அது என்ன பன்மயம், டைவர்சிட்டி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய வகையான உயிரினங்கள் காணப்படும். இப்போ ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்காது. அது வந்து தோப்புன்னு சொல்லுவோம். தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அப்படி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தோப்பாக இருப்பது ஒரு சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நீடித்த தன்மைக்கு இலக்காக இருக்காது. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரேன்னு சொல்ல பாருங்க, அதுக்கு எதிரானது தான் இந்த பன்மயம். பன்மயம் என்பது பல வகையான உயிரினங்கள் ஒரே குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்தால் அது வந்து உயிரியல் பன்மயம், பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான சாராம்சம். ஏன் அப்படின்னா, இந்த பன்மயம் எங்கெல்லாம் இருக்குதோ அதில் 2 தன்மைகள். ஒன்று ரிச்னஸ், இன்னொன்று வந்து அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி. அதாவது நிறையா உயிரினங்கள் இருக்கும், நிறையா மொழிகள் இருக்கும், நிறையா தன்மைகள் இருந்தால் கூட ஒன்றோடு ஒன்று எவ்வாறு உறவு கொள்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த பன்மயத்தினுடைய அடிப்படை. நீங்கள் உயிரியல் பன்மயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்க இலக்கியம் முழுவதும் ரொம்ப ஆழமான நிறைய பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக உயிர்மநேயம். உயிர்மநேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, அது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு. இது வரைக்கும் நம்ம ஹியூமானிட்டி அப்படின்னு பேசுகிறோம், மனிதநேயம் பேசியிருப்போம். மனிதநேயம் அப்படிங்கிறது மனிதர்களை மையமாக வைத்து, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். அந்த அடிப்படையில் மனிதர்களை மையமாக வைத்து சிந்திக்கப்பட்ட ஒரு முற்போக்கான கருத்து. நீங்கள் முற்போக்கான கருத்துக்களில் இன்றமும் கோலோச்சக்கூடிய ஒரு கருத்தியல் என்பது மனிதநேயம் தான். மனிதநேயம் மிக்கவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஆனால்
மனிதநேயத்தையும் தாண்டிய ஒரு உயிர்மை நேயம். அதை தான் வள்ளுவர் சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு. அதே போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்கே என்னன்னா நம்முடைய திட்டங்களும் சட்டங்களும் இலக்கியங்களும் எல்லா வகையான சரி எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா மனிதர்களை மையம் வைத்து தான் சிந்திப்பாங்க. ஆனால் உயிர்மடையம் என்பது அந்த மனிதன் வாழ்வதற்கு கூட மற்ற உயிரினங்கள் தேவைப்படுது. இப்போ தேனீக்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே நமக்கு வந்து ஒரு 5 ஆண்டுகளில் சோறு கிடைக்காது. அது கிரேட் பாலினேட்டர்ஸ், அந்த அதாவது மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது தேனீக்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், பாலினேட்டர்ஸை பற்றி ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ செய்திகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு உயிரினமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த உயிரினங்கள் மீது நேயமாக இருக்க வேண்டும். அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியாக இருக்கட்டும், அதே போல் நற்றிணையில் வரக்கூடிய அந்த அன்னை சொன்னால் புன்னையது நலனை என்ற பாடலாக இருக்கட்டும், இப்படி பல பாடல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து உயிர்மநேயத்துக்கான அடிப்படை. அடுத்ததாக தற்சார்பியம். அதாவது இந்த பன்மயமும் உயிர்மநேயமும் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் தற்சார்பு இருக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாரியை சொல்லலாம். பாரியினுடைய பரம்பு மலை பற்றி சொல்லும் பொழுது கபிலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே அந்த உழவர் உழாது விளைவிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்னா சொல்கிறாரு. மூங்கில் நெல் இருக்குது, அதே போல் அங்கே தேன் கிடைக்குது, அங்கே வந்து சுனைகள் எல்லாம் தண்ணீர் கிடைக்குது, இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே போவார். அந்த மாதிரியான ஒரு தற்சார்புள்ள ஒரு நிலமாக இருப்பதற்கு காரணம் பாரியினுடைய உயிர்மை நேயம் தான். அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தா பார்த்திங்கன்னா அந்த உயிர்மை நேயம். இதெல்லாம் ஒரு குறியீடுகளாக நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள். இதை தான் நம்ம அந்த இலக்கிய கோட்பாடுகளாக மாற்றுறோம். அப்போ இந்த அடிப்படையில் முதல்ல நான் சொல்லப்பட்ட அந்த உறவாண்மை, ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த பன்மயம், மூன்றாவது சொல்லப்பட்ட உயிர்மை நேயம், தற்சார்பு, இந்த அடிப்படையில் தான் இந்த திணை கோட்பாடு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மற்ற கோட்பாடுகளுக்கும் இந்த கோட்பாட்டுக்குமான அடிப்படை என்பது வேறுபாடை நான் உங்களை சொல்லிட்டேன். இது தனித்தன்மை மிக்கதாக இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பொருளை மையமாகப்படுத்தியோ அல்லது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும், ஒரு மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் விஷயமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு அருவமான சொல்லாடலாக இருக்கும். ஆனால் திணை கோட்பாடு என்பது எம்பட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல ஆங்கிலம் சொல்லணும்னா. இதை நல்ல தமிழில் சொல்லணும்னா மெய்ப்பாட்டு அறிவு, அல்லது இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா தொட்டறிவு. இப்போ அனுபவ அறிவை விட இது கொஞ்சம் ஆழமானது. இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம் அப்படின்னா சைக்கிளில் ஏறணும். நீச்சல் கற்றுக்கணும்னா நீச்சல் கற்றுக்கொண்டு புத்தகத்தை படிக்க முடியாது. தண்ணியில் இறங்கணும், நீச்சல் அடிக்கணும், அப்போ அதை தூக்கணும், அதை அனுபவித்து பார்த்தா தான் அந்த அறிவை பெற முடியும். இதுதான் வந்து தொட்டறிவு என்று சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டு அறிவு. இந்த அறிவை உள்ளடக்கியதாக நம்முடைய இலக்கிய கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விரிந்த பொருள், நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் இதை சொல்ல முடியாது, விரிவாக நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு. இருந்தாலும் நமக்கே உரிய ஒரு இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த திணை இலக்கிய கோட்பாடு என்பது ஒரு தனித்தன்மையாக நமக்கு தான் தோன்றியாக நம்மிடத்திலே தோன்றிய ஒரு சிறந்த இலக்கிய கோட்பாடு. இந்த கோட்பாட்டை பற்றி நாம் நிறையா வாசிக்கணும், நிறையா பேசணும், பல்வேறு அரங்குகளில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.